கர்நாடகால இளம் பெண் யூடியூபரை குத்தி கொலை செஞ்சு சடலத்தோட வாழ்ந்து வந்த இளைஞர். என்ன நடந்தது என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க. அசாமை சேர்ந்த மாயா கோகோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபல பெண் யூடியூபர் பெங்களூர்ல HSR அப்படின்ற ஒரு லே அவுட்ல தங்கி ஒரு தனியார் பிரபல நிறுவனத்துல வேலை செஞ்சு வந்திருக்காங்க. இந்த மாயா அவர்களுக்கு கேரளாவை சேர்ந்த ஆரவ் ஹர்னி அப்படிங்கிறவங்களோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கடந்த 23ஆம் தேதி பெங்களூர்ல உள்ள இந்திரா நகர்ல ஒரு பிரைவேட் அபார்ட்மெண்ட்ல ஒரு அறை எடுத்து தங்கி இருந்திருக்காங்க. இதனை அடுத்து கடந்த 24ஆம் தேதி ஆரவ் ஹர்னி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மாயாவோட மார்புல 10 முறைக்கு மேல கத்தியால சஜக் சஜக்னு குத்தி கொலை பண்ணிருக்காங்க. கொலை பண்ணதோட மட்டும் இல்லாம தொடர்ந்து 2 நாட்களுக்கு மேல அந்த சடலத்தோட அதே அறையிலையும் வசிச்சு வந்திருக்காங்க. யாருக்குமே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால 2 நாட்கள் அந்த சடலத்தோட தங்கி நேற்றைக்கு அதிகாலையில தான் அந்த அறையில இருந்து தப்பியும் செஞ்சிருக்காங்க. இந்த தகவல் அறிந்த காவல்துறையினர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து போய் அந்த உடலை மீட்டெடுத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தின விசாரணையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. காவல்துறை அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து போவதற்கு முன்னாடி அந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கும் ஒரு சர்வர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் உணவை அந்த ரூம்ல உள்ளவங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக போயிருக்காங்க. ரொம்ப நேரம் காலிங் பெல் அடிச்சியும் அந்த கதவு திறக்காத நிலையில அவங்க கிட்ட இருந்த ஒரு டூப்ளிகேட் கீயை வச்சு ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த மாயா அப்படிங்கிறவங்க உள்ள இறந்து போயிருந்திருக்காங்கன்னு. இதை தொடர்ந்து தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில தான் காவல்துறையினரும் அந்த இடத்திற்கு விரைந்து வந்திருக்காங்க. பெங்களூர்ல ஒரு பிரபல யூடியூபர் இப்படி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்குள்ள மக்கள் அனைவரையுமே அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு.